நம் வீட்டில் இந்த விஷயங்களை தவிர்த்தால் செல்வம் பெருக ஆரம்பித்துவிடும். நம் அனைவருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நம்மில் அதிகமானோர் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வராதா என்று ஏங்காத நாட்கள் இல்லை. குறைந்தபட்சமாக நாம் நினைப்பது கடன் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் என்று. நாம் வீட்டில் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் வருவதற்கு சிரிப்பு புத்தர், நவரத்ன மரம் மற்றும் இன்னும் சில வாஸ்து பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கின்றோம். அப்பொழுது செல்வம் வளம் ஏற்படவில்லை என்ற வருத்தம் இருக்கும். அப்படி வருந்துபவர்கள் முன்னோர்கள் கூறிய இந்த 8 விஷயங்களை உங்கள் வீட்டில் இருந்தால் தயவு செய்து நீக்கிவிடுங்கள். முதலில் ஒட்டடை. வீட்டில் சிலந்தி பூச்சியால் பின்னப்படும் வலை என்னும் ஒட்டடை இருக்கக்கூடாது. இருந்தால் அதை நீக்க வேண்டும். ஏனெனில் இதை பார்க்கும்போது உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகும். இதனால் துர்பாக்கியம் குடிகொள்ளும். அதனால் இதை நீக்குவது அவசியம். இரண்டாவதாக புறாக்கூடு. வீடுகளில் புறாக்கூடு இருக்கக்கூடாது. இந்த கூடுகள் இருப்பதால் வீடுகளில் ஸ்திர தன்மைகள் நீங்கிவிடும் மற்றும் வீட்டின் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் உடல்நிலையும் பாதிப்பு ஏற்படும். புறாக்கூடுகள் இருந்தால் வறுமை வீடு தேடி வரும் என்பது ஐதீகம். புறாக்கூடுகளில் குஞ்சு பொரித்திருந்தால் அது வளரும் வரை காத்திருந்து பிறகு கூட்டை அகற்றி திரும்ப கூடு கட்டாமல் பார்த்து கொள்ளவும். மூன்றாவதாக தேன்கூடு. பொதுவாக தேனீக்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்றாலும் வீடுகளில் தேன்கூடுகள் இருப்பது நல்லது அல்ல. வீடுகளில் தேன்கூடுகள் இருப்பதால் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து கடன் தொல்லைகள் ஏற்படுகின்றது. தேன்கூட்டை பாதுகாப்பான முறையில் அகற்றிவிடவும். நான்காவது உடைந்த கண்ணாடி. வீட்டில் உள்ள நிலை கண்ணாடிகள் செல்வங்களை வழங்கும் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இந்த கண்ணாடிகள் உடைந்தாலோ அல்லது சேதாரமானாலோ உடனே அகற்ற வேண்டும். பரிசு பொருட்களாக இருந்தாலும் அதில் உள்ள கண்ணாடி உடைந்தால் உடனே அகற்ற வேண்டும். ஐந்தாவதாக ஒரு வீட்டில் வௌவால் குடியேறுவது தீமைகளின் அடையாளமாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் துரதிர்ஷ்டம் வருவது போன்றது. இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வௌவால் குடிவருவதால் வீட்டில் வறுமை ஏற்படும் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்படும். எல்லாவற்றையும் விட துர்மரணங்கள் கூட ஏற்படலாம். ஆறாவதாக தண்ணீர் குழாய்கள். வீடுகளில் உள்ள தண்ணீர் குழாய்களில் நீர் வீணாக செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குழாய் பழுதாகி நீர் வீணாக சென்றால் உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிடில் நீர் வீணாக செல்வது போல பணமும் சென்றுவிடும். ஏழாவது காய்ந்த பூக்கள். பூஜை அறைகளிலோ அல்லது வீட்டின் மற்ற இடங்களிலோ காய்ந்த பூக்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காய்ந்த பூக்கள் நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்க்கும். புதிய பூக்கள் உயிர் நிறைந்தவை, நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடியது. காய்ந்த பூக்களில் உயிர்த்தன்மை இருக்காது. எனவே கடவுளுக்கு படைத்த பூக்கள் என்றாலும் காய்ந்த பூக்களை உடனடியாக அகற்றி விடுங்கள். எட்டாவதாக சுவர்களில் விரிசல். வீடுகளில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சுவர்களில் விரிசல். இந்த விரிசல் விழுந்திருப்பது சிறிய விரிசல் ஏற்பட்டாலும் உடனே சரி செய்ய வேண்டும். இந்த விரிசல்கள் இருப்பதால் செல்வ வளம் குறையும். மேற்கூறிய காரணங்கள் அனைத்தையும் பின்பற்றுங்கள். வளமான வாழ்க்கையை வாழுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.